பிரியமானவர்களே, இன்னைக்கு அதிகாலையில் உள்ள பைபிள் வசனம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்த ஒரு மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கணும், ஏதோ ஒன்று சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி காத்து இருப்போம். அந்த காத்திருப்பு ஆண்டவர் மீது வச்சு அவர் கண்டிப்பாக அந்த காரியத்தை வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும், வாய்க்காத காரியமும் வாய்க்கும். இப்படி ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம்னா நம்ம பாக்கியவான் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சோதனை இருக்கு, வேதனை இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டிட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் பாருங்க. அதனால தான் இந்த பைபிள் வசனம் நம்மளை பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வருதா, வேதனை வருதா, உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்களா? அப்போ நீங்கள் பாக்கியவான். நீங்கள் அந்த நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சுருக்கீங்கல்ல, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை எல்லாம் கடந்து போகும். கலங்காதீங்க. எப்படி யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அளவு கடந்த கஷ்டங்கள் வந்த போதிலும், பிசாசால சோதிக்கப்பட்ட போதிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு மேல நம்பிக்கையா இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, அதே போலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில 1000 பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்த போதிலும் ஆண்டவர் என்னுடைய கஷ்டத்தை மாற்றுவாரு, என்னுடைய வேதனையை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தினமும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற நீங்க அனைவருமே பாக்கியவான்கள். ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. என் அருமையான மகளே, என் அருமையான மகனே, இன்னைக்குரிய காரியங்களை நான் எப்படி செய்து முடிப்பேன், என்னோட இருக்கிற காரியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி கலங்குறாயா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கலக்கங்கள் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. என் மீது நீ கொண்ட விசுவாசத்தின் நிமித்தமாக, என் மீது கொண்ட நம்பிக்கை நிமித்தமாக உன்னை பாக்கியவானாக மாற்றி உன்னுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் யாருமே கலங்காதீங்க. ஆண்டவர் இன்றைய தினத்தை பார்த்துக்கொள்வார். அவர் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கும் போது இன்றைய நாளில் கஷ்டங்கள் எல்லாம் மாறி, துன்பங்கள் எல்லாம் மாறி நீங்கள் களிப்பாக இருப்பீங்க. கர்த்தர் கரத்தில் உங்கள் நாளை ஒப்படைங்க. அனைத்தும் நன்மையானதுவே நடக்கும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா.